everyone, welcome to today's episode. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயாச்சு. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அதனால் சாப்பிட்டுட்டு நம்ம ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வெளில தான் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. என்ன ரெஸ்டாரண்ட்ப்பா? இந்தியன் ரெஸ்டாரண்ட். யா, எங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. நிறையா ஆஃப்டர் கோவிட் வந்து மாறி போச்சு. அதனால இப்போதான் ஒன்று ஒன்றா நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ போய் பார்க்கலாம். பீமாஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ தூங்கிட்டு இருக்காரு, இவரும் தூங்கிட்டு தான் இருந்தார். இப்போ தான் எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். பீமாஸ் இந்தியா மேப்லாம் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இவங்களோட ஸ்பெஷல் மெனு ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி சூப் வந்துருக்கு. ஆமாம், Like we have to grind it and make it. ஓகே. இந்தியா மேப்பு, யூஎஸ் மேப். சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஆனா கூட தான் ஒரு தொல்லை வச்சுட்டு சாப்பிட முடியும். சாப்பிடுறதே ஒரே போராட்டமா சாப்பிட்டாங்க. நானும் ஈஷு ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட்டோம். ஈஷு ஃபுட் எப்படி இருந்துச்சு? ஈஷருக்கு நெத்திலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வந்து வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக நான் ஃபிஷ் வாங்கவே மாட்டேன் வெளில ஹோட்டல் எங்கேயாவது போனால். சம்டைம்ஸ் எனக்கு பிடிக்காது. பட் இந்த டைம் வாங்கினேன், பிடிச்சிருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், வாங்கியாச்சு. இன்னும் பேலன்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஷாப்பிங் முடிச்சுட்டு எப்படியோ டயர்டாக இருப்போம். அடுத்த நைட்டுக்கும் அதே ஃபுட்டு தான். ஓகே, சரி போய் ஷாப்பிங் பார்க்கலாம். இங்கே நெக்ஸ்ட்டு காஸ்கோ வந்தாச்சு. நம்ம இப்போ வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம். எடுத்துக்கலாமா? வேணா பார்த்துக்கலாம். Neck fanner, air purifier, குறைச்சிருக்காங்க. எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். கோஷியாவில் இந்த ஆல்கஹால்லாம் வந்து அலவுட் கிடையாது காஸ்கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், பாட்டிலாக இங்கேயே வந்து ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தனி செக்ஷனே வச்சுருப்பாங்க. ஒயினுக்கு தனி செக்ஷன், பீருக்கு தனி செக்ஷன் இருக்கும். என்னம்மா அண்ணா இங்கே தான் இருக்கான். என்ன பலூன்? உருளைக்கிழங்கு 10 LB 5.89. ஸோ வெங்காயம் 3.89. கேக்லேருந்து இருக்கு போல் ஹாப்பி பர்த்டேன்னு. நம்ம பார்த்தது இல்லை இது வரைக்கும். $17 ஆகுது. செக்ஷன் திலாப்பியா, இது நல்லா இருக்கு பாரு, சின்னதாக இருக்கு இந்த மீன். இல்லை இன்னும் நம்மகிட்ட கத்தி ப்ராப்பராக இல்லை, வாங்கின அப்புறமா இது வாங்கணும்.
chicken bacon wrapped brunch. டிஷ் வாஷர் பாடு வாஷிங் ஆமாம் வாஷிங் பார்ட்ஸ் வாங்கணும். டெய்லி இங்கே இருக்காது. அன்சால்டட் தான் வேணும். கிர்க்லாண்ட் அன்சால்டட் பட்டர் 13.59. பியோர் ஐரிஷ் பட்டரும் இருக்குது. முட்டை மில்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே A2 மில்க்லாம் இருக்கும். A2 மில்க்கு, ஆர்கானிக் மில்க்கு, நார்மல் மில்க்கும் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆர்கானிக் பட்டர் இருக்குது, கிராஸ் ஃபெட் பட்டர் இருக்குது. அது வந்து சால்டட் பட்டரு, அன்சால்டட் பட்டரு. பால் 2.55 தான் பாருங்கள். பால் கனடாவில் எவ்வளோக்கு எடுத்துகிட்டு இருந்தோம்ப்பா பால்? 7.15 இங்கே 2.55 இருக்குது. வாஷிங் பாடு வாங்கிறதுக்கு வந்தோம். So removal detergent sheets. எவ்வளோ? ஓகே, ஒன்று எடுத்து வையேன். பார்த்து கீழே வச்சிரு, பிள்ளைக்கு டிஸ்டர்ப் ஆகும். பவுடர் இருக்குது. சிக்கன் டெண்டர்லான் தை பீஸ் இது எடுக்கலாம். 27. அதிகமாக இருக்குது. ஆமாம், 2 பேக்கு மொத்தம் 6 பேக்கு மொத்தம். ஏன் அப்படின்னா எடுத்துடலாம். என்னைக்கு எக்ஸ்பைரி பார்? செல் பை 47 செல். தக்காளி 4.89. நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒன்று வச்சுருக்காங்க 6.99. இங்கே செரி டொமேட்டோஸ் இருக்குது. ஆப்பிள் தேடிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு. அவருக்கு ஸ்கூலுக்கு போனால் ஸ்நாக்குக்கு 0.49 காலா. ஓகே, ட்ரெஸ்ஸிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் ஆஃபர் இருக்குது, பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு காஃபி செக்ஷன் வந்தாச்சு. டிமார்டன் காஃபி இருக்குது, அதான் குடிக்க போகிறேன். ஆர்கானிக் பிராண்ட் வச்சுருக்காங்க. ஏதோ கம்ஃபர்ட் காஃபி, அங்கே மதர் காஃபின்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஹவுஸ் பிளெண்ட். யா, இது அப்படியே காஃபி கொட்டை நம்ம வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி செமையாக இருக்கும் இந்த மாதிரி வாங்கி அரைச்சி வச்சா. ஸோ கீ இங்கே எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ மற்ற இடத்துல ஜாஸ்தியாக இருந்துச்சு கீ. கிர்க்லாண்டோட ஓன் ஆர்கானிக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து 19.99 வருது. இந்த டைம் பயங்கரமாக வரும்னு நினைக்கிறேன் பில்லு. கீழே மேலே எல்லா பக்கமும் ரொப்பி வச்சுருக்கோம் கார்ட்டை. காஸ்கோவில் சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்க மாட்டேங்குது. வெஜிடபிள் ஆயில், கார்ன் ஆயில், மற்றதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆலிவ் ஆயில். ஈஸ்வருக்கு இடம் இல்லை இப்போ உட்கார. எல்லா பக்கம் வச்சாச்சு. சரி, எப்படியும் அவ்வளோதான். அவகாடோ ஆயிலெலாம் வச்சுருக்காங்க. நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலை காணலை இங்கே. இதுவும் வச்சுருக்காங்க, அந்த பெருசும் வச்சுருக்காங்க. இதை எடுத்து பெருசு நீ எப்படி எதில் எடுத்து? கரெக்டு. ஃபுல்லாக வந்து ஸ்நாக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனால் நம்ம ஸ்நாக் கொடுத்து விடணும். அதுக்காக பேசிக்காக பார்த்துட்ருக்கேன்.
எவ்வளோ பில் வந்திருக்கும்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. வீட்டில் வந்து காட்டும் போது எவ்வளோ ஆச்சு அப்படின்றத சொல்கிறோம். இது மேலே மட்டும் இல்லை, கீழேயும் வந்து பெரிய பெரிய டப்பாலாம் கீழே வச்சுருக்கோம் ஃபுல்லாக. ஸோ காஸ்கோ ஷாப்பிங் முடிஞ்சது. வெளியே போகிறதுக்கு லைனில் நின்றுட்டுருக்கோம். இப்போ பிக் ஷாப்பிங் டன், நாட் கம்ப்ளீட்லி பட் சம் வாட். எங்களுக்கு பேசிக்காக வாட் நீடடோ அதை வாங்கிட்டோம். அப்படியே காஸ்கோ வந்தால் காஸ்கோ ஃபியூவலும் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க இல்லை, சண்டே. கடைக்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கத்தி வாங்கணும், நல்ல கத்தியாக. இது பாரு, இது இப்போ 2 இது 9.99. இது dirty ஆகும். மாஸ்டர் செஃப் நைஃப் இருக்கு. வந்து ஒரு வாரம் தான் ஆகுது இந்த ஏரியாவுக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அப்போ ஃபுல்லாக அந்த ஒயிட் பிளாசம்ஸாக இருந்திருக்கும். 2 நாள் அடித்த மழையில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாசமும் ரோடில் தான் இருக்குது. கீழே தரையில் பார்த்தா தெரியும். ட்ரீ எல்லாமே கொஞ்சம் அப்படியே துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கொஞ்சம் பச்சை பசேல்னு ஆரம்பிக்குது. பூவெல்லாம் கொட்டிடுச்சு. நம்ம வீட்டு முன்னாடியும் ஒரு மரம் இருக்கும், அதுவும் ஃபுல்லாக கொட்டிடுச்சு. இந்த மரமும் பாருங்க, எல்லாமே பூ கீழே தான் இருக்கு. வந்தாச்சு. ஷாப்பிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்மளோட காஸ்கோ ஷாப்பிங் எவ்வளோ பாச்சு? 230. 230 இல்ல 266. யா, எங்க வச்சிருக்க பில்லு? ஈஸ் வச்சிருக்கா 266. யா, காஸ்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாஷிங் பவுடர், எல்லாமே பேசிக் நீட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் வாங்கியிருக்கோம் கொஞ்சம். அண்ட் காய்கறி, பழம், அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். ஸோ 266 ரீசனபிள் தான் தோணுச்சு எனக்கு. எல்லாமே பார்த்து பார்த்து தான் வாங்கணும். நான் கனடாவை ரொம்ப திட்டேன். யா, நாங்கள் 5 years பேக் யூஎஸ்ல இருந்தப்ப கொஞ்சம் விலைலாம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ கனடா அண்ட் யூஎஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து கன்வெர்ட்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கனடாலேயே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அது அதுக்கேற்ற மாதிரி இதுவும் இருக்கு. மொத்த இந்த ஸ்பெண்டிங் பவர் இருக்கு, எல்லா விஷயமும் இருக்கு. ஆமாம். யா, முடிச்சாச்சு. இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். அண்ட் ராஸ் போனோம். அது முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு பேன் வந்து தேவைப்பட்டுச்சு. நான்ஸ்டிக் வந்து போயிடுச்சு, அங்கே யூஸ் பண்ணதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டோம். அதனால ஒரே ஒரு நான்ஸ்டிக், மற்ற எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து மாற்றிட்டோம். அதனால ஒன்று வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணால் அதுக்கெலாம் இருக்கட்டும்ன்ட்டு வாங்கறதுக்கு போனேன். நான் பார்த்தேன், வேற எங்கேயும் கிடைக்கல. ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அங்கே போனோம், கிடச்சிச்சு. ஸோ வாங்கியாச்சு. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு $300 வந்து செலவு பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி இங்கே வந்து ஆயிடுச்சுலப்பா, 15 days மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பல்காக வீட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஒரு $500 வீட்டுக்கு இப்போ செலவு பண்ணியிருப்போம் வாங்கி. என்னன்னா, இப்போ இந்த வாஷிங் பவுடர்லாம் நிறைய வச்சுருந்தோம். இவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நெய்பர்ஸ்ட்டை கொடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ அதனால இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, லைக் நிறைய இந்த அது என்னது டாய்லெட்ரிஸ்லாம். ஆமாம், லைசால் எல்லாமே நான் வந்து காஸ்கோல தான் பல்காக வாங்கி வச்சிருப்பேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் ஒன்று மிச்சம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லைசால், ஃப்ளோர் கிளீனர், டிஷ்வாஷிங்க்கு வாங்கி வச்ச லிக்விடு, அந்த பாட்ஸு, அப்புறம் இந்த வாஷர் ட்ரையருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போய் டொனேஷனில் தான் கொடுத்துட்டு வந்தோம். ஸோ தட் அவ்வளோதான். இங்கே வந்து எல்லாம் புதுசாக வாங்கி புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைய பட்ஜெட் நான் வந்து உங்களுக்கு கடையில் காமிச்சிருப்பேன், என்னென்ன விலைன்னு அங்கேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணது 266க்கு காஸ்கோல ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் இன்னைக்கு வெளில சாப்பிட்டது எவ்வளோ பாச்சு? யா, பட் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து ஒரு 2 ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். எப்பயாவது நாங்கள் இந்த மாதிரி வெளில போனோம்னா நாங்கள் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ஸும் காட்டுறோம், எல்லா ஏரியாவும் சுற்றி காட்டுறோம். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் and subscribe பண்ணிடுங்க. So let's meet in another beautiful episode. Until then it's bye from Ishi. தமிழ். ஐயோ எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்றோமே. நீ ரியானா சொல்லிடு.